தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இது ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த அமைச்சரவை கூட்டம். இந்த அமைச்சரவை கூட்டத்தின் பேசு பொருட்கள் என்னென்ன? தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் கூடி நடைபெற்று வருகிறது. சரியாக காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய கூட்ட அரங்கில் இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் வருகிற ஜனவரி மாதம் 23, 24 ஆகிய 2 தேதிகளில் தமிழக அரசு சார்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இது தமிழக அரசு சார்பாக 2வது முறையாக நடைபெறக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு பல்வேறு நிறுவனங்கள் நிர்வாக ஒப்புதல் அளிப்பதற்காக அனுமதி கோரியிருந்தது. எனவே இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அது தொடர்பாக நிர்வாக ஒப்புதல் அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 முறை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலும் ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் புதிய தொழிற்சாலைகள் விரிவாக்கத்திற்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி ஒரு அமைச்சரவை கூட்டமும், அதே போல ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஒரு அமைச்சரவை கூட்டமும் நடைபெற்றது. இந்த 2 அமைச்சரவை கூட்டத்திலும் 30 நிறுவனங்களுக்கு 49,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக நிர்வாக ஒப்புதலை தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. எனவே இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் புதிதாக தொடங்க இருக்கக்கூடிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுகள் கலந்து கொண்டு புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பிப்ரவரி 2வது வாரத்தில் தமிழக அரசுடைய நிதிநிலை அறிக்கை, அதாவது 2019-20ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்தும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாகற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் ஏறக்குரிய 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த 1.5 மணி நேரத்தில் அமைச்சர்கள் அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கு பெறுவார்கள். அதற்கு பிறகு அமைச்சர்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் 1/2 மணி நேரம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைக்கு நடைபெறக்கூடிய கூட்டம் அமைச்சரவை கூட்டம் என்பது புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிர்வாக ஒப்புதல், அதே போல இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரக்கூடிய நிலையில் புதிதாக நிறுவனங்கள் கூறியக்கூடிய அனுமதிகளுக்கு ஒப்புதல் அளிப்பது, அதே போல புதிய தொழில் கொள்கைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிப்பது என்பது குறித்தான ஒரு கூட்டம். எனவே இது 3வது முறையாக இந்த தொழில் கொள்கைகளுக்காக நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது அபினேஷ், 23, 24 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தை கடைசி அமைச்சரவை கூட்டம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஏதேனும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? இவ்வளவு லட்சம் கோடி முதலீடு என்பது ஈர்க்கப்பட வேண்டும் என்ற இலக்கு வரம்பு ஏதேனும் இன்றைய கூட்டத்தில் நிர்ணயிக்கப்படுமா? இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்படாது. ஏற்கனவே கடந்த 2015ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு கூட அந்த இலக்கு என்பது இரட்டிப்பாக வந்திருந்ததாக கூறப்பட்டது. எனவே அந்த இலக்கையும் கடந்து புதிய தொழில் நிறுவனங்களை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுடைய எண்ணம். எனவே இன்றைய அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த மட்டில் புதிய நிறுவனங்களுக்கான அந்த புதிய கொள்கை முடிவுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஏற்கனவே அனுமதி கோரி இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து அனுமதி கோரியிருக்கிறது பல்வேறு நிறுவனங்கள். எனவே அவருடைய நிர்வாக வசதி, அதே போல இருக்கக்கூடிய இடம் கையகப்படுத்த வேண்டியது, அதே போல மின்சாரம், அதே போல பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. இதற்கெல்லாம் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தால்தான் ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சொல்லப்படும். அதாவது உடனடியாக ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நிலம், மின்சாரம், அதே போல நீர் போன்றவையெல்லாம் தமிழக அரசு உடையாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளுக்கும் இந்த அமைச்சரவை கூட்டம் என்பது ஒப்புதல் அளிக்கும். எனவே உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய இந்த கடைசி அமைச்சரவை கூட்டத்தில் இந்த நிர்வாக ஒப்புதலுக்கு அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும். தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த விவாதம் பேசுபொருளாக இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அபினேஷ்.